Hello students, in this video we are going to learn theorem 5.1. The statement is if G is a P comma, that is plane graph, P comma Q graph, then sum of degree of the faces is equal to 2 times the number of edges. For a plane graph we have to prove degree of the faces. Faces of the degrees add panna equal 2 times the number of edges. 2Q equal. Q is the edges, number of edges, and P is the number of vertices in this plane graph. So what is plane graph? It should not have any intersecting edges. That is the major condition. Okay. So in the intersecting edges irukkodadu plane graph la. So what is degree of a face? So if we have a graph like this, so in this graph there are 5 vertices and we have 4 faces. This is phase 1, phase 2, phase 3, and the exterior face is 4, phase 4. Okay. So 4 phase இருக்கு இந்த கிராஃபில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸோட டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? அதோட பவுண்ட்ரி. ஸோ அதோட பவுண்ட்ரியில் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை வந்து அதோட டிகிரியாக இருக்கும். ஸோ டிகிரி ஆஃப் ஃபேஸ் 1 இஸ் 3. அதே மாதிரி டிகிரி ஆஃப் ஃபேஸ் 2 இஸ் 3. So already I have explained the degree, definition of degree of a face. Okay, you have to see that video and then only you have to come to this video, then only you can understand the concept. Okay, so F1 is the phase 1 with degree 3 and F3 is also phase 3 with degree 3. Yes, so F4 is the exterior face. So exterior face la enna ethana degrees irukum? So this is a cut edge. In the edge na remove பண்ணிட்டு என்ன ஆயிடும்? Cut edge ஆயிடும். So அப்போ degree calculate பண்ணும்போது degree of F4 is equal to, so எத்தனை boundaryல எத்தனை இருக்கு? 1 2 3 and this is counted for 2 times. Okay, so இந்த எத்தனை தடவை கவுண்ட் பண்ணும்? 2 times கவுண்ட் பண்ணும். ஸோ அப்போ 1 2 3 4 5. So 5 is the degree of F4 and degree of F1, F2, degree of F3 is equal to 3. ஸோ அப்போ ஒரே எட்ஜே, ஸோ இந்த எட்ஜை எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது? சைக்கிளிக் எட்ஜாக இருக்குது. அதாவது இந்த சைக்கிளில் இருக்கிற எட்ஜு, பட் இட் இஸ் நாட் அ கட் எட்ஜ், இட் இஸ் அ நான் கட் எட்ஜ். நான் கட் எட்ஜ் வந்து இந்த எட்ஜ் வந்து இதோட பவுண்ட்ரிக்கும் கல்குலேட் ஆகுது, இதோட பவுண்ட்ரிக்கும் வருது. அப்படின்னா இதோட டிகிரியை கல்குலேட் பண்ணும்போது இந்த எட்ஜு கவுண்ட் ஆகும், இந்த டிகிரியை கல்குலேட் பண்ணும்போது F1ஓட டிகிரிக்கும் இது கல்குலேட் ஆகும். அதே மாதிரி இந்த எட்ஜும் F3க்கும் இருக்கும், F1க்கும் இருக்கும், F2க்கும் இருக்கும். இந்த எட்ஜ் வந்து F2 அண்ட் F3 போத் 2 டிகிரி கல்குலேட் பண்ணும்போது இந்த எட்ஜ் நம்ம என்ன செய்வோம்? கவுண்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜ் வந்து F4 வெளியில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஃபேஸுக்கும் இருக்கும், F2க்கும் இருக்கும். ஸோ இந்த எட்ஜ் வந்து F4 F1. ஸோ வெளியில் இந்த எட்ஜ் வந்து F3 அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபேஸ் F4க்கு இதை கவுண்டர் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸோ ஒவ்வொரு எட்ஜையும் எத்தனை தடவை கான்ட்ரிபியூட் பண்ணுது? 2 தடவை கான்ட்ரிபியூட் பண்ணுது டிகிரியை கல்குலேட் பண்ணும்போது. ஸோ ஒவ்வொரு எட்ஜும் எத்தனை தடவை? இஃப் இட் இஸ் நான் கட் எட்ஜ், கட் எட்ஜாக இல்லாத எட்ஜஸ் எல்லாமே 2 தடவை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ யூ கேன் ரைட் எவ்ரி நான் கட் எட்ஜ் கான்ட்ரிபியூட்ஸ், தட் இஸ் இட் இஸ் இன் அ சைக்கிள். கட் எட்ஜாக இல்லைன்னா கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்குது? சைக்கிளில் இருக்குது. கான்ட்ரிபியூட்ஸ் 2 to the left hand side. Left hand side is the sum of the degrees. Sum of the degrees எல்லாம் ஆட் பண்ணும்போது எத்தனை தடவை வரும்? ஒவ்வொரு எட்ஜையும் நம்ம 2 தடவை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு எட்ஜும் எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும். ஸோ contributes 2 to the left hand side sum. Since it belongs to 2 faces, 2 ஃபேஸில் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் 2 தடவை கவுண்ட் ஆகும் ஒரு எட்ஜ் பவுண்ட்ரியில். ஓகேவா? ஸோ சின்ஸ் இட் பிலாங்ஸ் டு 2 faces of G, you will get 2 as the left hand side sum for every edge. 2 தடவை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இப்போ கட் எட்ஜாக இருந்துச்சுன்னா, ஒயில் கட் எட்ஜ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக 2 தடவை தான் நம்ம கல்குலேட் பண்ணுவோம் அந்த எட்ஜை. ஸோ ஒயில் கட் எட்ஜ் கான்ட்ரிபியூட்ஸ் 2. Since it is counted twice, எத்தனை தடவை கவுண்ட் பண்ணுவோம்? 2 times கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 2 தடவை கவுண்ட் ஆகிறதுனால கட் எட்ஜி என்ன செய்கிறாங்க? 2 தடவை கவுண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த டிகிரிஸில் இப்போ நம்மள்கிட்ட 4 edges இருந்துச்சு அப்படின்னா 4 edgesஸும் எத்தனை தடவை டிகிரியில் கவுண்ட் ஆகும்? 2 times கவுண்ட் ஆகும். அப்போ 2 + 2 + 2 + 2 + 2 is 4. 4 edges நம்ம எப்படி எழுதுனா ஒவ்வொரு எட்ஜையும் 2 தடவை கவுண்ட் ஆகிற மாதிரி எழுதுகிறோம். ஸோ அப்போ
8 is equal to 2 times of number of edges. Number of edges is also 4. So you will get 8 is equal to 8. So in here you will get sum of the degrees as 5 plus 3 is 8. Okay. So sum of the degree is 8. And you have to count the number of edges. So எத்தனை edges இருக்குன்னு பார்க்கணும். Sorry, here you have 5 and degree of f1 is 3, degree of f2 is 3, degree of f3 is 3. So அப்போ என்ன வரும் 5 plus 3 plus 3 plus 3 is the degree of the faces. So எல்லா டிகிரிஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேஸோட டிகிரி 3, இதோட டிகிரி 3, இதோட டிகிரி 3, வெளியில் இருக்க அவுட்டர் ஃபேஸோட டிகிரி 5. ஸோ 5 plus 3 plus 3 plus 3 is you will get 14 as the sum of the degrees of the faces in this graph. ஓகேவா, நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கிராஃபோட ஃபேஸஸோட டிகிரிஸ் எல்லாம் ஆட் பண்ணி 14 கிடைக்குது. ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்கீங்க 1 2 3 4 5 6 7. There are 7 edges. So q is equal to 7. So you will get 2 times of q as 2 into 7, so which is also 14. So you will get the equal sum. So ஒவ்வொரு எட்ஜும் 2 தடவை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. வாட் இஸ் த தியரம் ஸ்டேட்மெண்ட்? இஃப் G is a plane graph, then sum of degree of the faces is equal to 2 times of edges. Okay, so already we have seen this theorem in unit 1. So which is for a common graph. எல்லா கிராஃபுக்குமே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருப்போம் with the degree of the vertex. Degree of the vertex வச்சு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். இங்கே degree of the face வச்சு ஒரு plane கிராஃபுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். Thank you.